10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா, புவியியல்ல சரிங்களா, நம்மளுடைய சமூக அறிவியல் பாடத்தில் 2வது பார்ட்டில் இருக்கக்கூடிய புவியியலில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் எவையெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. முதல் பாடத்தை எடுத்துக்கும்போது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி கோசி ஆறு ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா கோசி. நெக்ஸ்ட் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் ஆகும். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம். அதைத் தொடர்ந்து பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. பழைய வண்டல் படிவு பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் சரிங்களா. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பாடங்களில் இது முக்கியமாக கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கனாக்கா மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி பஞ்சாப் ஆகும் சரிங்களா. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பெறும் பகுதி பஞ்சாப். அதைத் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரளா கடற்கரை ஓரம் காணப்படுகின்ற மாங்காய்கள் முதிர்வதற்கு உதவக்கூடிய காற்று மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா. மாஞ்சாரல். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமழை கோடு. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமழை கோடு. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் காலநிலை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் அழைக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சேஷால உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சேஷால உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் அப்படின்றத பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து யுனெஸ்கோ பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச் சரிங்களா. யுனெஸ்கோ பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3rd லெசனில் இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படும் மண் செம்மண். இரும்பு ஆக்சைடு அதிகம் காணப்படும் மண் செம்மண் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் 1953 அது பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். அதைத் தொடர்ந்து கரிசல் மண் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது பருத்தி மண். கரிசல் மண் இவ்வாறும் அழைக்கப்படுதுன்னா பருத்தி மண். அதைத் தொடர்ந்து பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் தங்க இழைப்பெயர் சணல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்தியாவின் தங்க இழைப்பெயர் சணல் ஆகும். இதைத் தொடர்ந்து 4வது பாடம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரித்தல். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரித்தல். அதைத் தொடர்ந்து ஆந்த்ரசைட் நிலக்கரியில் காணப்படும் கார்பன் அளவு 80 முதல் 90% அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பெட்ரோலியத்தில் உள்ள மிக முக்கியமான பொருள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா படத்தில் மக்கள் தொகையை பற்றி பல்வேறு அம்சங்களை பற்றி படிக்கும் படிப்பு மக்களியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் தங்க நகர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி. அதைத் தொடர்ந்து அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து சாலை வழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு ரயில்வேவின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சென்னை அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா 6வது லெசன் குறிப்பிட்ட கொஷின்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அல்லது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்லிட்டு காவிரி டெல்டாவை குறிப்பிட்றாங்க சரிங்களா. அதைத் தொடர்ந்து மாங்க்ரோவ் காடுகள் அதிகம் காணப்படும் மாவட்டம் கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் அதிகம் காடுகளை கொண்ட மாவட்டம் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார். அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார்.
மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் போர்க்காட் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா குறிப்பாக இந்தியா அடுத்த லாஸ்ட் லெசனில் வந்து தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது உணவு வந்து பார்த்திங்கனாக்கா சிறுதானியம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் துறைமுகங்கள் பார்த்திங்கனாக்கா 3 பெரிய துறைமுகங்களும் 15 சிறிய துறைமுகங்களையும் கொண்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரெகுலராக வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸாக நம்ம இங்கே குறிப்பிட்றோம். சரிங்களா? இதை தவிர கண்டிப்பாக வந்து உள்ளேருந்து கேட்கக்கூடியதில் எதை கேட்பாங்கனாக்கா புவியிலேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்தில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து சாம்பல் புரட்சி வந்து உரங்களோட உற்பத்தி வந்து அதிகரித்தது சாம்பல் புரட்சி அப்படின்றத பார்க்குறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872லும் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881லையும் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உள்ளிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் பார்க்கும்போது பாக்ஸில் இருக்கக்கூடியது சரிங்களா, உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து புவியிலேருந்து ஒரு கொஷினாவது உள்ளேருந்து கேட்பாங்க. அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து நீங்கள் முழுமையாக வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும் பட்சத்தில் 14 1 மார்க்கும் புவியியலில் வரக்கூடிய 4 1 மார்க்கே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து 14 1 மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உள்ளேருந்து கேட்கக்கூடிய வினா இங்கே புவியியலில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது புவியியல், குடிமியல், பொருளியல் இந்த இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய தகவலை கட்டாயம் வந்து லைன் பை லைனாக வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன். அதில் வரக்கூடிய வருஷம், அதில் வரக்கூடிய பேர், சரிங்களா, திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க. அனைத்து மாணவர்களும் வந்து தொடர்ந்து வந்து படிங்க. சரிங்களா? ஏனென்றால் இந்த வருஷம் சோஷியல் எக்ஸாமுக்கு வந்து 2 நாள் தான் டைம் இருக்குது. தினந்தோறும் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து சோஷியலுக்கு வந்து படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி படிக்காதீங்க. இருக்கக்கூடிய டைமில் வந்து சோஷியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் டெய்லி வந்து ஒதுக்குங்க. ஏன்னா மற்ற எக்ஸாம் காட்டிலும் சோஷியல் வந்து எளிதாக இருந்தாலும் கூட நம்ம அதிகமான மார்க் வந்து அதில் தான் எடுக்க முடியும். அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்கள். மேப்பை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் லைன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டைம் லைனை வந்து உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள், அதாவது வந்து உலக நிகழ்வுகள் கேட்டால் உலக நிகழ்வு மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இந்திய நிகழ்வுன்னு கேட்க மாட்டாங்க. காங்கிரஸுடைய போராட்ட காலத்தை பற்றி குறிப்பிடுவாங்க. போன வருஷம் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து பிரித்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் தொடக்கம் முடிவு இது ரெண்டும் வந்து 2 நிகழ்வுலையும் வரும். அதனால் அதை வந்து 4 வருஷத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் லைன் கண்டிப்பாக வந்து கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போடுங்க. ஆண்டை வந்து கரெக்டாக பிரித்து போடுங்க. சரிங்களா? இதுக்கு முடிஞ்ச வரையில் அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து எக்ஸாமுக்குள்ளவே போடுறேன். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. வெற்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.